ஏஆர் ரஹ்மான் சார் கிட்ட ஒரு ஒரு சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு சுவாரஸ்யமான அனுபவம் அப்படின்னா நீங்க சார் சொல்லுவீங்க? புள்ளினங்கால் சாங் தான். ம். அதுதான் மறக்க முடியாத ஒரு அனுபவம். சார் டேக் எடுக்கும்போது ரொம்ப ஃப்ரீடம் குடுத்தாரு. "நீ ம். என்ன வேணாலும் பாடு. ம். உன்னுடைய ஸ்டைல்ல பாடு." அதேமாரி ஒரு சில விஷயங்களும் அவர் சொல்லிக் குடுத்தாரு. இந்த ம். மாரி புள்ளினங்கால் கமகரிசா அதெல்லாம் சொல்லிக் குடுத்தாரு. ம். ஸோ அந்த மாரி நெறைய விஷயங்கள் அவர்கிட்டருந்து கத்துக்கணும். ஓகே சார். சோ இந்த புலினங்கால் சாங்கோட நீங்க பாடிட்டு அதுக்கப்புறமா நீங்க அந்த விஷுவலைசேஷன் பார்த்தீங்களா சார்? பிகாஸ் அந்த விஷுவலைசேஷன் எப்படி சொல்றது? அவ்ளோ சூப்பரா இருக்கும். அந்த ஆமா. தியேட்டர்ல பார்க்கும்போது எல்லாருமே வந்து ஒரு மெய்மறந்து ஒரு பாடலுக்காக கை தட்டினாங்கன்னா, அது கண்டிப்பா அந்த ஆமா. பாடல் சொல்லலாம். சோ அந்த விஷுவலைசேஷன் நீங்க பார்க்கும்போது எப்படி சார் இருந்துச்சு? நானு பார்த்துட்டு மிரண்டுட்டேன். இது என்ன இவ்ளோ ஒரு பிரம்மாண்டமா எடுத்திருக்காரு. பிரம்மாண்டத்தினுடைய ஆ இதுதான் சங்கர் சங்கர் சார். சார். ஸோ பயங்கரமா எடுத்திருந்தாரு. என்னோட வாய்ஸ் இந்த படத்துல வருதான்னு நெனைக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஓகே சார். அதுக்கு ரஹ்மான் சாருக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா அவர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா நின்னு ம். எனக்காக அந்த பாடல இது பண்ணாரு. ஓகே சார். சோ அந்த பாடல்ல இருந்து ஒரு 2 வரி. 2 வரியில ஃபுல்லாவே பாடுறேன். ஓகே சார். எஸ். மொழி இல்லை, மதமில்லை, யாதும் ஊரே என்கிறாய். புல் பூண்டு அது கூட சொந்தம் என்றே சொல்கிறாய். காற்றோடு விளையாட ஊஞ்சல் எங்கே செய்கிறாய். கடன் வாங்கி சிரிக்கின்ற மானுடன் நெஞ்சை கொய்கிறாய். உயிரே எந்தன் செல்லமே உன் போல் உள்ளம் வேண்டுமே. உலகம் அழிந்தே போனாலும் உன்னை காக்க தோன்றுமே. செல் 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 எல்லைகளில்லை. செல் 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 என்னையும் ஏந்தி செல். புள்ளினங்கால் ஓ புள்ளினங்கால் உன் பேச்சரவும் கேட்டு நின்றேன். புள்ளினங்கால் ஓ புள்ளினங்கால் உன் கீச்சொலிகள் வேண்டுகின்றேன். உன் கீச்சொலிகள் வேண்டுகின்றேன். உன் கீச்சொலிகள் வேண்டுகின்றேன். தேங்க் யூ. சூப்பர், சூப்பர் சார்.